வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 22வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தோ அங்கு ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறானே, அவன்தான் என விக்டர் கை நீட்டியதும் திரும்பி பார்த்த ரோஜா அதிர்ச்சியில் வேகமாக எழுந்தவள் அப்படியே சிலையாக நின்றாள். இவன்தான் ரோஜா, அந்த பொறுக்கி எவ்வளோ திமிரா பேசினான் தெரியுமா? நான் இங்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்காக வந்திருக்கிறேன். அவர்கள் எல்லாம் அங்கிருப்பதால் அமைதியாக இருக்கிறேன். இல்லை என்றால் நடப்பதே வேறு என அவன் புரிந்து கொண்டிருக்க, ரோஜாவோ எதுவும் பேசாமல் அவனை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள். ஹோட்டலில் நுழைந்த தேவா சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கும் ராம் ரதியை பார்த்தவுடன் அந்த உற்சாகம் அவனுக்கும் தொற்ற துள்ளலுடன் உள்ளே வந்தவன் அதற்குள் ஒரு நண்பர் அவனை இடைமறிக்க, அவரிடம் பேசிக்கொண்டு இருந்த போதுதான் அவனை கை காட்டினான் விக்டர். தேவாவை பார்த்ததும் அவள் அதிர்ந்து நிற்க, அவரிடம் பேசி முடித்துவிட்டு ராமிடம் சென்றவன், என்ன ரதிமா, உனக்கு சந்தோஷம்தானே என்றான். அவளோ முகத்தில் செம்மை பூக்க வெட்கத்தில் சிரித்து கொண்டே தலையை ஆட்டினாள். சரி, எங்க ரோஜாவை காணோம் என அவன் கேட்க, ரோஜா அவங்க கல்லூரி நண்பரோட தோ அங்க பேசிட்டு இருக்காங்க அண்ணா என ரதி கை காட்ட, ஜூஸ் குடித்து கொண்டிருந்த ராம் அதை கவனிக்கவில்லை. அதற்குள் அதிர்ச்சியில் சிலையாக நின்ற ரோஜாவை புரியாமல் பார்த்த விக்டர், என்னாச்சு ரோஜா என கேட்க, அவளோ ஏதும் பேசாமல் அப்படியே நிற்க, நீ டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிற, நீ முதல்ல உட்கார் என அவளை அமர வைத்தான் விக்டர். பிறகு அவளிடம் அன்று நடந்த விவரங்களை சொல்லிக் கொண்டிருந்தான். ரோஜாவை பார்த்த தேவாவிற்கு ஏதோ மனதில் உறுத்த, சரி நானும் போய் பேசிவிட்டு வருகிறேன் என அங்கு சென்றான். தேவா அருகில் வரவும் அப்போதுதான் பார்த்த விக்டர், மறுபடியும் வந்துட்டான் பார், இந்த முறை அவனை விடப் போவதில்லை என சொல்லியபடி கோபமாக அவன் எழவும் தேவா அருகில் வந்து ரோஜா என சொல்லவும் சரியாக இருந்தது. சத்தம் கேட்டு ரோஜா திரும்பி பார்க்கும் முன் விக்டரின் கையில் தேவாவின் சட்டை காலர் இருந்தது. ஏண்டா, அன்னைக்கு ஓடி போய் ஒளிஞ்சுகிட்டு எங்க மேல கேஸ் கொடுத்தல்ல, இப்ப நேர்ல இருக்க, நானா நீயான்னு பார்க்கலாமா என கர்ஜிக்க, தேவாவோ சில நிமிடம் என்ன நடக்கிறது என உணரும் முன்னே அவன் எல்லாம் பேசி முடித்து விட, டேய் யார நீ, ஏன் சட்டையை பிடிக்கிற என அவனும் கோபத்தில் அவன் சட்டையை பிடிக்க, தேவாவிற்கு விக்டரை அடையாளம் தெரியவில்லை. சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த ராம் இருவரும் நிற்கும் நிலையை பார்த்து வேகமாக அருகில் வந்தான். ரோஜாவோ அதிர்ச்சியில் எதுவும் பேசாமல் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். உண்மையை சொல்ல போனால் அவளுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அடுத்தடுத்த அதிர்ச்சி அவளது மூளை செயல்திறனை நிறுத்தி வைத்திருந்தது. பதறி எழுந்து வந்த ராம், ரதி, தரணி மூவரும், ஹே யார் மேல கை வைக்கிற என எகிற, அருகில் வந்த பிறகே அவனை தெரிந்து கொண்ட ராம், விக்டர் என சொல்ல, திரும்பி பார்த்த விக்டர் ராமை பார்த்ததும், சார் வாங்க வாங்க, அன்னைக்கு ஹோட்டல் நடந்த பிரச்சனைக்கு இவன் தான் சார் காரணம். இவனோட கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, அவங்க தான் இத்தனைக்கும் காரணம். நம்ம ரோஜாவை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே இவன் தான் சார். இவன் சொன்ன பொய் புகார்ல தான் அன்னைக்கு போலீஸ் வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான் என படபடவென சொன்னவன், ஆமாம் ரோஜா, நான் சொல்றது உண்மை என ரோஜாவிடமும் அவன் திரும்பி பேச, அப்போதுதான் ராமும் ரோஜாவை பார்த்தவன் அவள் சிலையாக நிற்பதை உணர்ந்தான். தேவாவும் அப்போதுதான் ரோஜாவை பார்த்தான். விஷயம் மெல்ல மெல்ல தேவாவிற்கு புரிய, அதற்குள் விக்டர், ரோஜாவின் தாத்தா நம்மை விட்டு போனதுக்கும் இவன்தான் சார் காரணம் என ஆக்ரோஷமாக சொன்னவன், இவனை சும்மா விடக்கூடாது சார், ரோஜா பட்ட வேதனையில கொஞ்சமாவது இவனும் படணும் என கோபத்தில் வார்த்தைகளை அமிலமாக கொட்ட, இதை சற்றும் எதிர்பார்க்காத தேவா என்ன பேசுவது என தெரியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அதற்குள் கும்பல் கூடிவிட ராம் விக்டரை கொஞ்சம் தள்ளி அழைத்து சென்றவன், விக்டர் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க என அவனை சமாதானப்படுத்த, அவனோ, இல்ல சார் அவனை விடாதீங்க, அன்னைக்கு அவன் தப்பிச்சிட்டான்,
இன்னைக்கு அப்படி விட்டுறாதீங்க என ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தவனை, அவர் எங்கேயும் போக மாட்டார் விக்டர், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இது பொது இடம், பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என ராம் தன்மையாக சொல்ல, என்ன சார் பொது இடம், அன்னைக்கு ரோஜாவும் அப்படித்தானே துடிச்சிருப்பா, அந்த வேதனை அவன் பட வேண்டாம் என அவன் வேகமாக பேச, இப்பவும் அப்படித்தான் துடிக்கிறா அவ என ராம் சொன்னதும், என்ன சார் சொல்றீங்க என பேச்சை நிறுத்திவிட்டு அவள் முகம் பார்த்தான் விக்டர். தனது கணவனை 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்தினால் எந்த பெண்ணும் துடித்து போவாள்தானே என்றான் ராம். சார் என விக்டர் விழிக்க, ஆமாம் விக்டர், மிஸ்டர் ராகதேவன் தான் ரோஜாவின் கணவர் என்றதும் இப்போது விக்டர் அதிர்ச்சியில் வாய் அடைத்து நின்றான். ரதிக்கும் தரணிக்கும் நடந்தது என்ன என்று புரியவில்லை என்றாலும் ரோஜாவை பாதிக்கக்கூடிய ஏதோ நடந்திருக்கிறது என புரிய அவர்கள் ரோஜாவின் அருகில் ஆதரவாக நின்றனர். தேவாவோ இந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது என தெரியாமல் சில நிமிடம் தடுமாறியவன், அவனுக்கு ரோஜாவை பற்றி நன்கு தெரியும், எனவே இப்போது எதுவும் பேசக்கூடாது என அமைதியாக நின்றான். விக்டரை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு ரதியிடம் சென்றவன், நீங்கள் ரோஜாவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு கிளம்புங்கள், எதுவாக இருந்தாலும் அங்கு பேசிக்கொள்ளலாம் என சொல்லிவிட்டு தேவாவை நோக்கி வந்தான் ராம். தேவாவின் அருகில் வந்தவன், சாரி தேவா, அந்த பையன் ரோஜாவின் நண்பன், அதனால்தான் ரொம்பவும் ஆத்திரப்பட்டு விட்டான் என சொல்ல, தேவாவோ, எப்படியும் ரோஜாவிடம் உண்மை சொல்லிவிட வேண்டும் என நினைத்தேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என நிறுத்தியவன், சரி வா போகலாம், உப்பு தின்னவன் தண்ணீர் குடித்துத்தானே ஆக வேண்டும், தப்பு செய்தவன் நான், தண்டனையை அனுபவிக்கிறேன் என விரக்தியாக சொல்லிவிட்டு நடந்தான். தங்கையின் வாழ்வில் சந்தோஷம் மலர அதை உற்சாகத்துடன் கொண்டாட வந்தவன் தனது வாழ்வு இப்படி இருட்டாகும் என அறியவில்லை. வீட்டுக்கு சென்றதும் ரோஜாவை தேடி தேவா செல்ல அவளோ அவனிடம் பேச மறுத்துவிட்டாள். அவன் உள்ளே நுழைந்ததும், எனக்கு தனிமை வேண்டும், தயவு செய்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க என்று சொல்ல, இல்லை ரோஜா, நான் சொல்வதை கொஞ்சம் கேளு என தேவா ஆரம்பிக்க, உடனே ராம் தேவாவிடம், விடு தேவா, அவள் கொஞ்சம் தனிமையில் இருக்கட்டும், இப்போது இருக்கும் மனநிலையில் நாம் எது சொன்னாலும் அவளுக்கு புரியாது, முதலில் அந்த அதிர்ச்சியை அவள் உணர்ந்ததும் அதற்கு பின்பு நாம் பேசலாம் என சொன்னான். அதன் பின் ராம் உட்பட அவளை யாரும் தொந்தரவு செய்யவில்லை. அதற்குள் ராமிற்கு அவசர அழைப்பு வர ரதியிடம் சொல்லிவிட்டு அவன் கிளம்பினான். இரவு நேரமானதால் தரணியும் கிளம்பிவிட்டாள். இரவின் தனிமையில் தேவா அமர்ந்திருக்க அவன் மனதிலோ பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஏனெனில் ரோஜா எந்த விஷயத்திற்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாள் என்று யாருக்கும் தெரியாது. சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்துவாள், பெரிய விஷயத்தை இவ்வளவுதானே என்பாள். அதனால் அவளிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என தெரியாமல் குழம்பியிருந்தான் தேவா. மறுநாள் காலை உணவிற்கு ரதி ரோஜாவை அழைக்க அவள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். தேவாவை அழைக்க சென்றவள் அவனும் அதையே சொல்லவும், என்ன அண்ணா இது, 2 பேரும் இப்படி சாப்பிடாமல் இருந்தால் பிரச்சனை தீருமா என கேட்க அவனோ நிமிர்ந்து ரதியை பார்த்ததும் அவள், எனக்கு நடந்தது என்னவென்று தெரியாது, அது உங்கள் இருவர் சம்பந்தப்பட்டது என்று மட்டும் புரிகிறது, ஆனால் அதை பேசி தீர்த்து கொள்வதை விட்டு இப்படி தனித்தனியே இருந்தால் பிரச்சனை எப்படி சரியாகும் என்றாள். அவள் சொல்வதும் தேவாவிற்கு சரி என்று பட, சரி நீ கீழே போறதிமா, நான் ரோஜாவை சாப்பிட அழைத்து வருகிறேன் என்றான். அப்போது ராம் அலைபேசியில் அழைத்தவன் ரோஜாவை பற்றி கேட்டுவிட்டு, நான் வேண்டுமானால் ரோஜாவிடம் பேசட்டுமா என்றான். தேவாவோ, வேண்டாம் ராம், இது எங்கள் இருவரின் பிரச்சனை, நாங்களே பேசி தீர்த்து கொள்கிறோம் என சொல்லிவிட அதற்கு பின் ராம் எதுவும் சொல்லவில்லை. ரோஜாவின் அறைக்கு சென்ற தேவா கதவை திறந்ததும் கோழி குஞ்சு போல் அவள் குறுகி படுத்திருக்க அதை பார்த்ததும் தேவாவின் மனம் வேதனையில் துடித்து போனது. சில மணி நேரங்கள் கூட பசி பொறுக்க மாட்டாள். நேற்றில் இருந்து சாப்பிடவில்லை என வருந்தியவன் அம்லு அம்லு என அழைத்தான். எதிர்ப்புறத்தில் எந்த அசைவும் இல்லாததால் மெதுவாக கிட்டே வந்து அம்லு அம்லு என அவன் அழைக்க
கண் விழித்து பார்த்தவள் அவனை பார்த்ததும் பார்வையில் ஒரு கோபம் தெரிய வேகமாக எழுந்து அமர்ந்தாள். அவளது பார்வையே அவளிடமிருந்து அவனை விலக்க கட்டிலை விட்டு எழுந்தவன் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். ரோஜா, என்ன இது? உன் அத்தானை பற்றி உனக்கு தெரியாதா என அவன் கேட்டதும், அப்படித்தான் நினைத்திருந்தேன் நானும். ஆனால் இப்போது தானே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வருகிறது என அவள் சொன்னதும், ரோஜா, நான் உன்னிடம் எதையும் மறைக்க விரும்பவில்லை. நடந்ததை உன்னிடம் சொல்லிவிடுகிறேன் என்றவன், அன்று விக்டர் சொன்னது எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர்களும் என்னை ரொம்ப கேவலமாக பேசினார்கள். அதனால் தான் நான் அவ்வாறு செய்தேன். என் முன் கோபமே எனக்கு சத்ருவாக மாறி போய்விட்டது என வருத்தத்துடன் சொன்னான். அவளோ ஏதும் பேசாமல் அமைதியாக இருக்க, நான் சொல்வதை நம்பு ரோஜா. இந்த மாதிரி நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவர்கள்தான் வந்திருப்பார்கள் என நினைத்தேன். நீங்கள் உடன் இருப்பது எனக்கு தெரியாது. மேலும் ஹோட்டலில் இதுபோல் நடப்பது சகஜம்தானே என அவன் சொன்னதும் நிமிர்ந்து அவனை முறைத்தவள், நீங்க சகஜம்னு சொல்லிட்டீங்க. ஆனா எங்க தாத்தா இறந்தது அதுவும் அப்படித்தானா என சொல்லி நிறுத்த, என்னை மன்னித்து விடு ரோஜா. இப்படியெல்லாம் நடக்கும் என்று நானும் எதிர்பார்க்கவில்லை. அன்று உன் பாட்டியிடம் பேசிக்கொண்டு இருந்தபோதுதான் ஹோட்டலில் நடந்த பிரச்சனையால் உன் தாத்தா இறந்தார் என்று எனக்கு தெரிந்தது. மேலும் அதனால் தான் உனக்கு உடல்நிலை இப்படி ஆகிவிட்டது என தெரிந்தது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கோபத்தில் செய்தது ஒரு குடும்பத்தை எப்படி சுழற்றி போட்டுவிட்டது என நினைத்து துடித்து போனேன் தெரியுமா? அதற்கு பின்புதான் நான் உன்னை திருமணம் செய்ய முடிவு செய்தேன். நாதன் கூட சொன்னான், நன்றாக யோசித்து முடிவு எடு என்று. ஆனால் நான் தான் என்னால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து உடனடியாக இந்த திருமணத்தை முடித்தேன் என அவன் தன் தரப்பு நியாயத்தை அவளிடம் விளக்க முற்பட்டதில் அவனை அறியாமல் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டான். அவன் பேச பேச ரோஜாவின் முகம் மாற தேவாவோ அதை கவனிக்கவில்லை. நான் நல்லதுதான் நினைத்து செய்தேன் ரோஜா, என்னை நம்பு என சொல்லி அவள் முகம் பார்த்தவன், அவள் முகம் கோபத்தில் தீ ஜுவாலையாக கொழுந்துவிட்டு எரிய, கண்களில் இருந்த அக்னி அவனை எரித்து விடுவது போல் இருக்க, வேகமாக அவன் அருகில் வந்து, அப்போ நீ எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டு இருக்க, அப்படித்தானே? என்ன சொன்ன? நீ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் என்னை திருமணம் செய்வது. நான் கேட்டனா உன்கிட்ட என்ன திருமணம் செஞ்சுக்கோன்னு? தவறையும் செஞ்சுட்டு நீ நல்லவனா மாறிட்ட, அப்படித்தானே சொல்ல வரீங்க என வேகமாக கேட்டவள். ஆனா நான் இழந்தது என்னை உயிருக்கு மேலாக நேசித்த என் தாத்தாவை என சொல்லி அழ, தேவாவோ, ஐயோ அம்லோ, என்னது இது? நான் சொல்வதை தப்பாக புரிந்து கொண்டாய். நான் அப்படி சொல்லவில்லை ரோஜா என பதறியவன், அதற்கு முன்பே உன்னை எனக்கு பிடிக்கும் என ஆரம்பிக்க, இன்னும் புரியறதுக்கு என்ன இருக்கு? இன்று என் தாத்தாவிற்காக என்னை திருமணம் செஞ்சீங்க. நாளைக்கு இது போல் வேறு யாருக்காவது இப்படி நடந்தால் உடனே அங்கு இதே போல செய்வீங்க, அப்படித்தானே என அவன் சொல்வதை கேட்காமல் கோபத்தில் பேசிக்கொண்டே சென்றவள், புரியாம பேசாத ரோஜா, நான் சொல்வதை முதலில் கேள் என அவன் கெஞ்ச, நான் கேட்டதெல்லாம் போதும். திருமணத்திற்கு முன்பே இதை சொல்லி இருந்தால் நீங்கள் நல்லவன், ஆனால் திருமணம் முடிந்து என நிறுத்தியவள், எத்தனை முறை கேட்டிருப்பேன், உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது, எப்படி சம்மதிச்சீங்கன்னு? அப்போதெல்லாம் எப்படி சொல்லி நடிச்சீங்க, உன்னை விரும்பித்தான் திருமணம் செய்துகிட்டேன்னு. நான் ஒரு முட்டாள், இத கூட புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் என பொறிந்து தள்ளியவள், இனியும் ஒரு நிமிஷம் நான் இங்க இருக்க மாட்டேன். நான் என் வீட்டிற்கு செல்கிறேன். முதலில் பாட்டியிடம் இதை சொல்ல வேண்டும் என அவள் கிளம்ப, உனது பாட்டிக்கு இது தெரியும் என அவன் சொன்னதும், என்னது என அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தவள், என்ன சொல்றீங்க என்றதும், அந்த ஹோட்டலில் போலீஸுக்கு போன் செய்தது நான் என்று உன் பாட்டிக்கும் தெரியும் என்றான். இருக்காது என கத்திய ரோஜா, அப்படி இருந்தால் பாட்டி இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொல்லி இருக்க மாட்டார் என சொல்ல, அவருக்கு தெரியும் ரோஜா, முதலில் உன்னை பற்றி முழு விவரமும் அவர் சொன்னவுடன் நான் அதிர்ந்து விட்டேன். இரவு முழுவதும் யோசித்து மறுநாள் உன்னை திருமணம் செய்து கொள்வதாக கேட்டேன். உனது பாட்டி மறுத்து விட்டார். நீ சொன்னது போல்தான் சொன்னார்.
என் பேத்தி கதையை கேட்டு நீங்கள் பரிதாபப்பட்டு இந்த முடிவு எடுத்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்க தம்பி. நான் இதற்கு ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பின்புதான் நான் முழு விபரத்தையும் சொன்னேன். அதற்கு பின்புதான் அவர் சம்மதித்தார் என்றான். அப்போ பாட்டியும் எனக்கு துரோகம் செய்திருக்காங்க, என்ன பாரமா நினைச்சிருக்காங்க. அதான் நீங்க கேட்ட உடனே என் உணர்வுகளை கூட புரிஞ்சுக்காம திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க என சொல்லி அழுதவள், எனக்கு யாரும் தேவையில்லை, யாரோட அனுதாபமும் எனக்கு வேண்டாம் என ரோஷமாக சொல்லிவிட்டு வேகமாக அவர்களின் அறைக்குள் சென்றவள் அங்கு துணிகளை பைகளில் எடுத்து அடுக்கினாள். தேவாவோ அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என தெரியாமல் அவளிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தவன் சட்டென்று கோபம் வர, ஹே, என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ கேட்கவே மாட்டேங்கிற, முதல்ல நான் சொல்வதை கேள் என ஒரு அதட்டல் போட, எப்போதும் இதுபோல் பேசினால் அவள் அமைதியாகி விடுவாள் என எண்ணி அவன் பேச, அதுவரை கோபமாக மட்டும் பேசிக்கொண்டிருந்தவள் காளியாக அவதாரம் எடுத்தாள். அவனது கோபம் அவளை மேலும் உசுப்பேத்திவிட வேகமாக பெட்டியை எடுத்துக்கொண்டு கீழே செல்ல, அங்கு நின்ற ரதி எவ்வளவோ தடுத்தும் அவள் நிற்காமல் கிளம்பினாள். தேவாவோ எதுவும் சொல்லாமல் அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான். ரோஜாவை தடுக்க முடியாமல் தேவாவை தேடிய ரதி அவன் அங்கு நின்று அவளை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து, என்ன அண்ணா நீங்களும் அமைதியா நிக்கிறீங்க, ரோஜா வீட்டை விட்டு கிளம்பி போறா, வேண்டாம்னு சொல்லுங்க, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா என பதட்டத்துடன் சொல்ல, நான் பேசுவதை அவள் எங்கே கேட்கிறாள் ரதிமா, அவளாக ஒரு அர்த்தத்தை கற்பனை செய்து கொண்டு பேசுகிறாள். நானும் சொல்லி பார்த்து விட்டேன். இப்போது நாம் என்ன சொன்னாலும் அவளுக்கு புரியாது. நேராக ராமின் வீட்டிற்குத்தான் செல்வாள். நான் ராமிடம் சொல்லி விடுகிறேன் என்றவன் அலைபேசி எடுத்து ராமை அழைத்து விவரம் சொன்னான். அவன் சொல்லி முடிக்கவும் ரோஜா அங்கு செல்லவும் சரியாக இருந்தது. வேகமாக உள்ளே வந்த ரோஜா நேராக காவேரி அம்மாவிடம் சென்று, நான் இனிமேல் இங்குதான் இருப்பேன் என்று சொல்ல, அவரோ எதுவும் புரியாமல், என்ன ரோஜா, என்னாச்சுமா என பதறிப்போனார். அவளோ அழுகையுடன், அது என ஆரம்பிக்க, அங்கு வந்த ராம் கண்களாலேயே அமைதியாக இருக்க சொல்லி ஜாடை காட்டினான். அதை புரிந்து கொண்ட காவேரி, ரோஜா நீ முதல்ல அழுகையை நிறுத்து, நீ இங்கே இருக்கலாம், முதல்ல உன் அறையில கொண்டு போய் இந்த பெட்டியை வச்சுட்டு முகம் கழுவிட்டு வா, உனக்கு பிடிச்ச ரவா தோசை பண்ணி இருக்க, சாப்பிடலாம் என்றார். அவளோ, எனக்கு வேண்டாம் அத்தை, பசிக்கல என்று சொல்ல, அதெல்லாம் பசிக்கும், நீ முதல்ல அறைக்கு சென்று முகம் கழுவி கொண்டு வா என அனுப்பி வைத்தார். பின்னர் ராமிடம், என்னடா ஆச்சு, ஐயோ அவ சந்தோஷமா இருக்கான்னு சொன்ன, இப்ப அழுதுட்டு வந்து நிக்கிறா, என்னடா நடந்துச்சு என பதட்டமாக கேட்க, அவனோ ஹோட்டலில் நடந்ததை சொன்னவன், யாருமே எதிர்பார்க்கலமா இப்படி நடக்கும் என்று. அந்த இடத்தில் எதுவும் பேச முடியவில்லை. இரவு இவள் கோபத்தில் இருந்ததால் நான் தான் தேவாவிடம் பேச வேண்டாம் என்று சொன்னேன். காலையில் தேவா ஏதோ சொல்லியிருப்பான் போல் தெரிகிறது. உங்கள் மருமகளை பற்றி தெரியாதா? எதையும் முழுதாக கேட்க மாட்டாள். அரை குறை பேச்சிலே இவளாக ஒரு அர்த்தம் கற்பித்து கொண்டு பிரச்சனை பண்ணி கொண்டு இருப்பாள். அதுதான் இப்போதும் நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தேவா போன் செய்து, ரோஜா கோபித்து கொண்டு அங்கு வருகிறாள், எதுவும் பேச வேண்டாம், அவளை முதலில் சாப்பிட சொல்லுங்கள் என்று சொன்னான் என சொல்லிக் கொண்டிருக்க, ஓ அதற்குள் இங்கு போன் பண்ணி விட்டாரா என கேட்டுக்கொண்டே வந்தவள், இவர் என்ன என்னை சாப்பிட சொல்வது, ரொம்பத்தான் அக்கறை, இதை நம்பித்தான் நான் ஏமாந்து போனேன் என்றவள் சிறிது நேரம் அவனை திட்ட, ராமோ காவேரியோ எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டு நின்றனர். வேகமாக சாப்பிட அமர்ந்தவள் காவேரி இருவருக்கும் பரிமாற 2 வாய் எடுத்து வைத்தவள் கண்களில் இருந்து கண்ணீர் கட கடவென வர, என்னால முடியல ராம், தேவா என்னை ஏமாத்திட்டார், என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை மறைச்சுட்டார் என்றவள், கடைசியில அவர் செய்த தப்புக்கு பரிகாரமாத்தான் என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டாராம் என சொல்லும் போதே மனம் தாழாமல் பெரும் குரல் எடுத்து அழ, காவேரியும் ராமும் பதறி, ரோஜா ரோஜா குட்டி என அவளை தாங்கியவர்கள், இல்லடா நீ அழாத, உனக்கு நான் இருக்கேன் என காவேரி ஆறுதல் சொல்ல, ரோஜா குட்டி உன் மாம்ஸ் இருக்கண்டா, நீ கவலைப்படாத,
அவனை நான் என்னன்னு கேட்கறேன் என அப்போது அவளுக்கு சார்பாக ராமும் ஆறுதல் சொல்ல தேம்பியபடியே அவன் தோளில் சாய்ந்தாள் ரோஜா. அவன் அவளின் தலையை தடவி கொடுக்க இரவு முழுவதும் தூங்காத மயக்கம் ராமின் தோளில் சாய்ந்ததும் ஒரு நிம்மதி வர அப்படியே கண் மூடினாள் ரோஜா. அவளை மெதுவாக அறைக்கு தூக்கி சென்று படுக்க வைத்துவிட்டு ராம் வெளியே வர தேவா உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் காவேரி முறைக்க, ராமு வா தேவா என்றான். ஒரு இரவில் ஒரு மனிதன் இப்படி மாறிவிட முடியுமா என்பதைப் போல தேவாவின் முகம் களை இழந்து சோர்ந்து காணப்பட்டது. என்னடா காலையில நடந்தது என ராம் நேராக விஷயத்திற்கு வர நடந்ததை சொன்னான் தேவா. என்ன தேவா நீ இவ்ளோ பெரிய வக்கீலா இருந்துட்டு பேச தெரியாம பேசி பாரு, பாவம் ரோஜா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காடா என சொல்ல, ராம் உண்மையை சொல்லட்டுமா, ரோஜாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எதுவுமே ஓடல. நானா இப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படியாவது என்ன புரிய வைக்கணும்னு நினைச்சு பேசிட்டேன்டா. ஆனா அதை அவ இப்படி தப்பா அர்த்தம் பண்ணிக்குவான்னு நான் நினைக்கல. எது நடக்க கூடாது, அவ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு பேசினனோ, ஆனா அது நடந்துடுச்சு என புலம்பினான். சரி விடு தேவா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் என கேட்டான் ராம். தெரியல ராம், எனக்கே தெரியல. ரோஜா எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவ காலில் வேணும்னாலும் விழறேன் என சொல்ல, டேய் என்ன உளற என அதட்டிய ராம். இல்ல ராம், உனக்கு தெரியாது. அவன் மேல நான் உசிரையே வச்சிருக்கண்டா. பல முறை உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் என்னை விட்டு எங்க பிரிஞ்சிடுவாளோன்னு நினைச்சே நான் சொல்லாம விட்டிருக்கேன். நான் நினைச்சது இப்ப நடந்துடுச்சு என புலம்பியவன். ஆனா அவ ஆரம்பத்திலிருந்தே அப்படித்தான், என்னை தப்பாவே புரிஞ்சுக்கிறாடா என சொல்லி ஆதங்கப்பட, இல்ல தேவா உனக்கு தெரியாதா, நாம யார் மேல அதிக பாசம் வச்சிருக்கோமோ அவங்க மேலதான் அதிக கோபமும் வரும். கொஞ்ச நாள் பொறு, அவ மாறிடுவா என்றவன் அதற்குள் ராமிற்கு அலைபேசி அழைப்பு வர அங்கிருந்து நகர்ந்தான். காவேரி அம்மாள் எதுவும் பேசாமல் நிற்க அவரின் அருகில் சென்றவன், அம்மா நீங்களும் என்ன நம்பலையா என மனதின் வலி வார்த்தையாக வெளிவர, அவரோ அவனை நிமிர்ந்து பார்க்க, எனக்கு புரியுது தேவா. ஆனா இப்போ ரோஜா இருக்கிற மனநிலையில அவளுக்கு இங்கதான் பாதுகாப்பு. அவ இங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும், நீ கவலைப்படாத. சீக்கிரம் அவ உன்னை புரிஞ்சுக்குவா என்றார். அதற்குள் ராம், தேவா ரோஜா நல்லா தூங்கிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு கிளம்பு. நான் வேலையாக வெளியே செல்கிறேன், மற்றதை பிறகு பேசிக்கலாம் என சொன்னான். தேவாவும் ரோஜாவின் அறைக்கு சென்றவன் அவள் தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருக்க அருகில் சென்றவன் மெல்ல அவள் தலையை எடுத்து தன் மடியில் வைத்தவன், இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல அம்லோ. உன்னை நான் ஏமாற்றுவனா? அது என்னை நானே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். போதும் அம்லோ, இந்த ஒரு இரவே என்னால தாங்க முடியல. என்னை இப்படி தவிக்க விடாம சீக்கிரம் வந்துடுடி. நீ இல்லாத வாழ்வ என்னால நினைச்சே பார்க்க முடியல என புலம்பியவன் அவளிடம் அசைவு தெரிந்ததும் வேகமாக எழுந்து வெளியே வந்தான். செல்ல மனமின்றி சில மணித்துளிகள் வெளியில் இருந்தே அவளை பார்த்து கொண்டிருந்தவன் பின்னர் காவேரி அம்மாவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். 2 நாட்கள் சென்றன. ரோஜாவின் கோபம் குறையவில்லை. ரோஜா வீட்டிற்கு இது தெரிய வேண்டாம் என சொல்லிவிட்டான் தேவா. அதனால் ராமும் சொல்லவில்லை, ரோஜாவும் சொல்லவில்லை. வாணியின் கேஸ் சம்பந்தமாக ரோஜா பிஸியாக இருந்தாள். இதற்கு இடையில் ரதி மற்றும் தரணி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தேவாவின் பக்கம் இருக்கும் நியாயத்தை அவள் கேட்க மறுத்துவிட்டாள். அவள் பிடிவாதக்காரி என்று தேவாவிற்கு தெரியும். ஆனால் இந்த அளவிற்கு இருப்பாள் என்று அவனும் நினைக்கவில்லை. அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் தேவாவின் நினைப்பில் அழுது கொண்டிருந்தவள் விடிந்து வெகு நேரமாகி கீழே வந்தாள். அப்போது அங்கு காவேரிக்கும் ராமிற்கும் பெரிய வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருந்தது. அவளை பார்த்ததும் இருவரும் அமைதியாகிவிட்டனர். என்னத்த, என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன பார்த்ததும் நிறுத்திட்டீங்க என கேட்டாள் ரோஜா. அதெல்லாம் ஒன்றுமில்லை ரோஜா, சும்மாதான் கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி, நீ காஃபி குடிச்சிட்டு போய் பிரஷ் பண்ணிட்டு வா,
சாப்பிடலாம் என்றார். நான் பிரஷ் பண்ணிட்ட அத்தை என அவள் சொன்னதும் ராம் திரும்பி, அம்மா வெளியே மழை வருதான்னு பாருங்க. 10 மணி ஆனாலும் பெட் காஃபி குடிக்காம பிரஷ் பண்ண மாட்டா, இப்ப எப்படி என கிண்டலாக கேட்க, இல்லைன்னா அத்தான் திட்டுவார் மாம்ஸ், அவருக்கு காலையில எழுந்தவுடனே பிரஷ் பண்ணிடணும் என்றவள், கொடுங்க அத்தை காஃபிய என வாங்கி கொண்டு சோஃபாவில் அமர்ந்தாள். ராமு ஏதும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் ரோஜாவிற்கு ஏற்ற ஆள்தான் தேவா என நினைத்தான். பின்னர், அத்தை என்ன சாப்பாடு என கேட்க, ஆப்பம் வடை கறி என சொன்னதும், அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை என அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் சட்டென்று வெளிவர, ஏன் ரோஜா காலையிலிருந்து அத்தான் அத்தான்னு சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறவ எதுக்கு ரோஷப்படணும்? அவன்தான் தான் சொன்னது தவறுன்னு மன்னிப்பு கேட்டான்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்க என காவேரி அம்மா சந்தடி சாக்கில் அவளுக்கு அறிவுரை அள்ளி வழங்க, அவள் முகம் சட்டென்று மாற, இல்லத்த அவர் தப்பு பண்ணினார், பண்ணல, அது வேற விஷயம். ஆனா என் தாத்தா இறந்தது அதனால தான். மேலும் இதை என்கிட்ட சொல்லாம மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டார் பாருங்க, அதான் என்னால தாங்கிக்க முடியல என வேதனையுடன் சொன்னவள் சாப்பிடாமலேயே எழுந்து செல்ல, பின்னர் ராம் கெஞ்சி அவளை சாப்பிட வைத்தான். தேவாவோ ரோஜா இல்லாமல் தவித்து போனான். எங்கு சென்றாலும் அவள் முகமே நினைவிற்கு வர, தினமும் மறைவிலிருந்து அவன் அவளை பார்த்தாலும் அவளிடம் பேசாமல் இருப்பது அவனுக்கு மரணத்தை விட கொடியதாக தெரிந்தது. அன்று வாணியின் கேஸில் முக்கியமான சாட்சி விசாரணை என்று சீக்கிரமாக புறப்பட ரோஜாவை எப்போதும் தரணி அழைத்து செல்வாள். இன்று அவளுக்கு வேலை இருக்கிறது என்று கூறிவிட, மேலும் அந்த கேஸ் தொடர்பான சில ஃபைல்கள் தேவாவின் அலுவலகத்தில் இருக்க அதை எடுக்க வந்தாள் ரோஜா. தேவா வருவதற்கு முன்பே அங்கு சென்று அதை எடுத்து வந்துவிட வேண்டும் என முடிவு செய்து சீக்கிரமாக சென்றாள். வெளியில் வண்டி இல்லாமல் இருக்க, ஆனால் கதவு திறந்திருந்தது. இந்த மணிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்ல, இப்படித்தான் பொறுப்பில்லாம கதவு திறந்து போட்டுட்டு வெளியே போயிருக்கான் என திட்டிக்கொண்டே உள்ளே நுழைந்தவள் அந்த ஃபைலை தேட, அது அங்கு இல்லை. தேவாவின் அறைக்குள் வைத்ததாக ஞாபகம் வர மெதுவாக அறையை திறந்து பார்த்தவள் யாரும் இல்லாததை கண்டு, அப்பா நல்ல வேளை இன்னும் வரல என சொல்லியபடியே அவள் அங்கு அதை தேட, மேல் கபோர்டில் இருப்பது எட்டாமல் இருக்க ஒரு காலை கபோர்டின் ஒரு பகுதியில் வைத்து கையை தூக்கி அதை எடுக்க முயற்சித்தாள். அப்போது உள்ளே ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே வந்த தேவா இங்கு ரோஜா ஒற்றை காலில் நடனமாடிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ந்தவன். அம்லு என அந்த வார்த்தை வாயில் இருந்து வராமல் அவன் இதயத்தில் இருந்து வர, அது அவள் உயிர் வரை ஊடுருவ, சற்று தடுமாறியவள் பூ பந்து போல சரிய கையில் ஏந்தி கொண்டான் தேவா. ரோஜாவோ அதிர்ச்சியில் அவனை பார்த்து கொண்டிருக்க, தேவாவும் அதே மனநிலையில்தான் இருந்தான். சில மணித்துளிகள் அப்படியே நின்றிருந்தவர்கள் முதலில் சுதாரித்த ரோஜா சட்டென்று அவன் பிடியிலிருந்து கீழே குதிக்க முயல, ஏய் பார்த்து பார்த்து என அவளை மெதுவாக இறக்கி விட்டவன், எப்படி இருக்காம்லோ என கேட்டான். அவனை பார்த்ததும் மனதில் ஒரு சிலிர்ப்பு வந்தாலும் அவன் செய்ததை நினைத்தவுடன் கோபம் வர அவனை முறைத்தவள் எதுவும் பேசாமல் ஃபைலை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அம்லு ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ என கெஞ்சிக்கொண்டே பின்னால் வந்தவன் அவள் திரும்பி, இதுவரை நான் கேட்டது பட்டது எல்லாம் போதும், இனியும் நான் ஏமாற மாட்டேன், நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களை நான் என்னைக்குமே மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன் என சொல்லிவிட்டு திரும்பி கதவை திறக்க, யாருக்கு பஞ்சு மிட்டாய் சொல்லிட்டு இருக்க என்றபடியே ஒரு உருவம் வெளியில் இருந்து வந்தது. அவரை பார்த்ததும் ரோஜா வியப்பில், ஹே ஜேவி என சொல்லிக்கொண்டே அவரை கட்டிப்பிடித்து கொண்டாள். ஜெயந்தி சித்தி என்றவன், வாங்க சித்தி என தேவாவும் சந்தோஷமாக அழைக்க, நீ பேசாதடா, உன் மேல எனக்கு கோபம் என்றவர், உன்மீதும் தான் பஞ்சுமிட்டாய் என்றார். உடனே அவரிடமிருந்து விலகி, என்னாச்சு ஜேவி, என் மேல கோபம், நான் என்ன செஞ்ச என சிறு பிள்ளை போல சிணுங்கிக் கொண்டே கேட்க, நீ இன்னும் இந்த சிணுங்கிற பழக்கத்தை விடலையா
என சிரித்து கொண்டே கேட்டவர் அதற்குள், என் மேல என்ன கோபம் சித்தி என்றான் தேவா. ஏண்டா மடவா, நான் இல்லாத நேரமா பார்த்து என் பஞ்சு மிட்டாய நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆ என செல்லமாக மிரட்டி கேட்டவர், ஏன் ரோஜா, உனக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? இவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்க? கிரிமினலோட பழகி பழகி அப்படியே இருப்பானே என கிண்டலாக சொல்லிக்கொண்டே செல்ல, ஐயோ, இங்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம சித்தி வேற அவளை ஏத்தி விடுறாங்களே. ஏற்கனவே எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி பொறிவா, பத்தாததுக்கு இவங்களும் ஏத்தி விடுறாங்க. டேய் தேவா, இன்னைக்கு சனி உனக்கு தாண்டா என மனதில் புலம்பிக் கொண்டே வெளியில் சிரித்து கொண்டிருந்தான் தேவா. ரோஜாவோ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தவள் கடைசியாக, நீங்கள் சொல்வது எல்லாம் உண்மைதான் ஜேவி, நான் தான் ஏமாந்துட்டேன் என சொன்னவள், அப்புறம் நீங்க எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க என கேட்டாள். ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்கதான் வர்றேன். உங்க திருமணத்துக்கு என்னால வர முடியல. அப்புறம் 2 முறை ட்ரை பண்ண. தேவா கூட உங்களுக்காக ரிசப்ஷன் வைக்கிறேன்னு சொன்னான். ஆனா எனக்கு டிக்கெட் கிடைக்கல. அதான் வந்த உடனே இங்க உங்களை பார்க்க வந்துட்டேன். ஏண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஆஃபீஸே கதின்னு இருப்ப, இப்பவும் அப்படித்தானா? நல்ல வேளை வீட்டுக்கு போயிருப்ப, இங்க பார்த்துட்டு போகலாம்னு வந்த. ஏன் ரோஜா, நீ இவன் கூட சேர்ந்து இப்படி மாறிட்ட என அவர்களை வம்பிழுத்து பேசிக்கொண்டே இருக்க, ஜேவி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு ரோஜா வேகமாக வெளியே வந்து விட்டாள். மனது சற்று பாரமாக இருக்க ஆட்டோவை நேராக பாபா கோவிலுக்கு விட சொன்னாள். அங்கு சென்று சிறிது அமர்ந்திருந்தவள் அவள் நினைவு முழுவதும் தேவாவையை சுற்றி வர, அவன் அவளை பூ போல தாங்கியது, அம்லு என்று அழைத்தது, அவனது கண்ணில் இருந்த ஏக்கம், இவையெல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவிற்கு வந்து கொண்டே இருக்க தலையை பிடித்தபடி அப்படியே சுவரில் சாய்ந்தவள் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது. இப்போதும் நான் தான் வேதனைப்படுகிறேன் ராகன். அன்று என்னால் என் குடும்பம் வேதனைப்பட்டது. என் உயிர் தாத்தா என்னை விட்டு சென்றார். அடிமேல் அடி விழுந்து நொறுங்கி கிடந்த நான் உன்னால் தான் உயிர் பெற்றேன். இனியாவது என் வாழ்வில் வசந்தம் வரும் என நினைத்தேன். ஆனால் அந்த கடவுளுக்கே அது பொறுக்கவில்லை. நான் யாரை உயிராக நினைக்கிறேனோ அவர்கள் என்னை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். என்னால் முடியவில்லை ராகன். நீங்கள் செய்த தவறை என்னால் மன்னிக்க முடியவில்லை. நான் என்ன செய்வேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என மனதிற்குள் புலம்பியபடியே அமர்ந்திருந்தாள். அப்போது, மா, ஆட்டோ ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல இருக்கு என் ஆட்டோக்காரன் வந்து அவளை அழைக்க, அப்போதுதான் தான் இருக்கும் இடத்தை அறிந்தவள் சட்டென்று எழுந்து, தோ வந்துட்ட என்றபடி கிளம்பினாள். மறுநாள் மனது ஏதோ போல் இருக்க கிளம்பி அன்னை இல்லம் சென்றாள். அங்கு சிறிது நேரம் இருந்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தவள் அவள் உள்ளே நுழைந்ததும், தோ ரோஜாவே வந்துட்டா என காவேரி சொன்னதும் திரும்பி பார்த்த ரோஜா அங்கு ஜெயந்தி அமர்ந்திருந்தார். அவரை பார்த்ததும் அப்போதுதான் அவரை நேற்று பார்த்த நினைவு அவளுக்கு வர, ஜேவி என்றபடி அருகில் வந்தவள், சாரி ஜேவி என்றாள். அதற்குள் காவேரி, நான் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வருகிறேன், நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள் என சொல்லிவிட்டு கிளம்பினார். சிறிது நேரம் இருவரும் அமைதியாக இருக்க, என்ன பஞ்சமிட்டாய், என்னிடம் என்ன கோபம் என பேச்சை ஆரம்பித்தான் ஜெயந்தி. வேகமாக நிமிர்ந்தவள், அப்படியெல்லாம் ஏதும் இல்லை ஆண்டி. நேற்று பார்த்ததும் உங்களிடம் நான் சரியாக பேசவில்லை. அப்புறம் அப்புறம் என சொல்லி நிறுத்த, நேற்றே நான் பேசவில்லையே, மறுபடியும் ஏன் இங்கு வந்தாயின்னு கேட்கிற, அப்படித்தானே என அவர் சிரித்து கொண்டே கேட்க, இல்லை இல்ல ஜேவி, நிஜமாவே பல குழப்பத்துல உங்களை நான் மறந்துட்டேன். இப்ப பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமா போச்சு என அவள் சமாதானம் சொன்னாள். சரி, குழம்பின குட்டையில இப்ப நான் மீன் பிடிக்க வந்திருக்கேன், மீன் சிக்குமா என அவர் புதிராக கேட்க, அவளோ விருட்டென்று நிமிர்ந்தவள். என்ன சொல்றீங்க என புரியாமல் சில நிமிடம் யோசித்தவள். அவர் கேட்க வந்தது புரிந்ததும், கண்டிப்பா சிக்காது ஜேவி, இது மீன் இல்லை, திமிங்கலம், தானாக சிக்கினால் தான் உண்டு என அவளும் அவர் பாணியில் பதில் கொடுத்தாள். அவளது பதிலில் அசந்து போன ஜெயந்தி, பரவாயில்ல ரோஜா, ராகதேவனின் மனைவி என்பதை நீ நிரூபிக்கிறாய் என சொல்லி சிரித்தவர், சரி, நான் கிளம்புகிறேன், உன்னை பார்த்து பேசிவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன் என்றார்.
என்ன ஆன்ட்டி, நீங்க இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க என்றவள். இருங்க, என்ன சாப்பிடுறீங்க என கேட்டாள். என் மகன் வீடாக இருந்தால் உரிமையாக கேட்டு சாப்பிடலாம். ஆனால் என அவர் நிறுத்த, வீடு எதுவாக இருந்தாலும் உங்களை அழைப்பது உங்கள் ரோஜாதானே ஆன்ட்டி என அவள் சொன்னதும் இருவருக்கும் இடையே இருந்த மறைமுக பேச்சு முடிவுக்கு வர, சரி ரோஜா, நான் நேரடியாகவே கேட்கிறேன். தேவா செய்தது தவறுதான். அவன் உன்னிடம் மன்னிப்பும் கேட்க தயாராக இருக்கிறான். நீ எப்போது வீட்டிற்கு வருகிறாய் என கேட்டார் ஜெயந்தி. கடல் நீரை கையினால் கட்டுப்படுத்த முடியாது. இப்போது என் மனதின் உணர்வுகளும் அதுபோல்தான் ஆன்ட்டி. என்னால் அவரை எந்த காலத்திலும் மன்னிக்க முடியாது என அவள் முடிவாக சொல்ல, யோசித்து பதில் சொல் ரோஜா என அவர் சொல்ல, முடிந்து போன அத்தியாயத்துக்கு இனி முகவுரை தேடாதீங்க என்றவள். நம்பிக்கை துரோகத்தை நான் எப்போதும் மன்னிக்க மாட்டேன். அவர் உங்களிடம் எல்லாம் சொல்லி இருப்பார். நீங்க சொல்லுங்க ஆன்ட்டி, என் தாத்தாவை பற்றி எத்தனை முறை இவரிடம் பேசியிருப்பேன். அப்போதாவது இவர் உண்மையை என்னிடம் சொல்லி இருக்கலாம் இல்லையா? என் மேல் அவர் உண்மையாக அன்பு வைத்திருந்தால் அவர் உண்மையை சொல்லி எனக்கு புரிய வைத்துவிட்டு அதன் பின்னர் என்னுடன் குடும்பம் நடத்தி இருப்பார். ஆனால் இவரோ அப்படி செய்யாமல் மறைத்து என்னுடன் போலியாக வாழ்ந்திருக்கிறார். நினைக்கும் போதே என் உடல் கூசுகிறது ஆன்ட்டி. அப்போ இவர் என்ன நினைத்திருக்கிறார்? இவளுடன் வாழ்ந்த பிறகு சொன்னால் இவள் நம்மை விட்டு எங்கும் செல்ல மாட்டாள் என்ற எண்ணம் தானே. அது என்னிடம் பலிக்காது என அவள் சொல்லும் போதே முகம் கோபத்தில் சிவக்க, உனது கோபம் புரிகிறது ரோஜா. உனது தாத்தாவின் இழப்பு கண்டிப்பாக ஈடு செய்ய முடியாத ஒன்றுதான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள், முடிந்து போன செயலை நினைத்து இருக்கும் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளாதே. தவறு செய்பவன் திருந்தி வரும்போது மன்னிப்பது மனித தன்மை ரோஜா என்றார் அவர். இல்லை ஆன்ட்டி, அவர் திட்டியிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது தவறு செய்திருந்தாலோ கண்டிப்பாக மன்னித்து விடுவேன். ஆனால் நான் அவரின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை கொன்றுவிட்டார். என் அன்பை அவர் அவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டார். என்னால் அதை எப்போதும் மன்னிக்க முடியாது. இனி இது சம்பந்தமாக நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் என அவள் உறுதியாக கூற, ஜெயந்தியோ, இதுவரை உன்னிடம் ரோஜா பூவின் மணமும் குணமும் நிறைந்திருந்தது. இப்போதோ அதன் முட்களும் காம்புகளும் கொண்ட முழு ரோஜாவை பார்க்கிறேன். இந்த ஆளுமையும் மலருக்கு ஒரு பாதுகாப்பு தான். உனது உணர்வுகளையும் ஒரு பெண்ணாக நான் மதிக்கிறேன் ரோஜா என்றவர். சரி, நீயும் நன்றாக நான் சொன்னதை யோசித்துப் பார் என சொல்லிவிட்டு கிளம்பினார். அதன் பின்னர் காவேரி, ராம் என எல்லோரும் எடுத்து சொல்லியும் அவள் முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை. ஜெயந்தி ரோஜாவிடம் பேசியதை தேவாவிடம் சொல்ல, அப்போதுதான் தேவாவிற்கு பயமே வந்தது. இனி ரோஜா தனக்கு கிடையாதா என்ற எண்ணமே அவனை அணு அணுவாக கொல்ல அவனால் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. இதற்கிடையில் ராம் ரதி திருமணம் அல்லாடி கொண்டிருந்தது. காவேரியோ சொன்ன தேதியில் திருமணம் செய்ய வேண்டும் என சொல்ல, இந்த சூழ்நிலையில் செய்ய முடியாது என ராம் ரதி இருவருமே மறுத்துவிட்டனர். இதன் பஞ்சாயத்து ரோஜாவிடம் செல்ல, அவளோ சொன்ன தேதியில் திருமணம் வைத்தால் மட்டுமே தான் இந்த வீட்டில் இருப்பேன், இல்லை என்றால் ஊரை விட்டே சென்று விடுவேன் என மிரட்டி இருவரையும் ஒத்துக்கொள்ள வைத்தாள். இங்கு காவேரி அம்மாவும் அங்கு ஜெயந்தியும் திருமண வேலைகளை கவனிக்க, தேவாவோ பித்து பிடித்தவன் போல் இருக்க, ரோஜாவும் இயந்திரத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். ராம் ரதி இருவரும் திருமணத்தை வைத்து இவர்களை எப்படி ஒன்று சேர்ப்பது என திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர். இந்த பிரச்சனைக்கு இடையில் இங்கு நடப்பது எதுவும் ரோஜா வீட்டில் தெரியாமல் பார்த்து கொண்டனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.